மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சோசியல் மீடியாவ தொறந்தாலே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடக்க போகுது. ஸோ அத பத்தின நெறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால தொடர்ந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ எத பார்த்தாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, இந்த மாநாட்ட பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இந்த மாநாடு ஒரு பெரிய புரட்சி பண்ண போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் பார்வையே விஜய் மேல இருக்கு. விஜய் நடத்தக்கூடிய மதுரை மாநாடு மேல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாநாடா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல பேச்சுகள் போய்க்கிட்டு இருக்கு. சோ இந்த நிலைமையில ரீசெண்டா சீமான் அவர்கள் செஞ்சில ஒரு மேடையில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. சோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி சீமானோட பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு செவி சாய்ப்பாங்க, அவருக்கு திருப்பி எந்த அளவுக்கு பதிலடி குடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி சீமான் அவர்கள் விஜய கலாய்ச்சி அவ்ளோ பேச்சு பேசியிருக்காரு. இதுதான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. சோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சீமான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி திராவிட கட்சிகள் கிடையாது, நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஓங்கி நின்னு நம்ம யாராவது பார்த்திருக்கோமா? ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்து வளர்ந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கும். சோ என்னைக்காவது எந்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு ஊர்ல நாம் தமிழர் கட்சி பத்தி யாராவது பெரிய அளவுல பேசி நாம கேட்டிருக்கோமா? ஆனா இப்படி ஒரு வார்த்தையை அவ்வளோ பெரிய மேடையில அவ்வளோ பேர் மக்கள் முன்னாடி எப்படி வந்து தைரியமா இவர் சொல்றாரு அப்படின்றது தெரியல. சோ தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே பாத்தீங்கன்னா அவங்க கட்சியை வந்து உயர்வாதான் பேசுவாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல மத்த கட்சிகள், அதாவது அவங்களுக்குன்னு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இருக்கும். சோ அவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. ஆனா விமர்சனம் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காகவே இவர் மேடை போட்டு பேசின மாதிரிதான் இந்த மேடை பேச்சு இருந்தது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றது நம்மளால கேட்க முடிஞ்சது. சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் தம்பிங்களா, அவங்களோட கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி நான் வந்து அவனுங்க கிட்ட கேட்டேன். அவனுங்க எல்லாம் வந்து தளபதி தளபதி தளபதினு கத்துறானுங்க. டேய் அப்படி கத்தாதீங்கடா, என் காதுல தலவிதி தலவிதின்னு கேக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ மறுபடியும் வந்து என்னடா கொள்கை அதை சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். மறுபடியும் அவங்க வந்து தளபதி தளபதி தளபதின்னு கத்துறாங்க. சோ என் காதுல வந்து தலவிதின்னு கேக்குது. சரிடா எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவனுங்க டிவிக்கே 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 அப்படின்றானுங்க. ஏன்டா டிவிக்கு எதுக்குடா இத்தனை பேரு கிளம்பி வந்திருக்கீங்க? சரி ஓகேடா, போய் ஓரமா வீங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சோ ரொம்ப துரிதமா பேசுற மாதிரி, ரொம்ப ஆட்டிடியூடா பேசுற மாதிரி சீமான் தன்னோட பேச்ச வந்து காட்டினாரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மக்கள் விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. சோ டிவிகேவை கலாய்க்கிறதுக்காகவே இருக்காங்களாமா அப்படின்ற மாதிரிதான் அந்த கூட்டமும் அந்த மேடை பேச்சும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி மேடையா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும், ஒரு தலைவர்கள் பேசினாலும் மக்கள் வந்து உட்கார்ந்து கை தட்டுவாங்க. ஆனா அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போய் உட்கார்ந்துட்டோம். ஏன்னா அவங்க எல்லாம் போய் வந்து தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ வாங்கின காசுக்கு வேலை பார்க்கணும்ல, அந்த வேலையை தான் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையே. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? சீமான் எது பேசினாலும் கை தட்டணும், விசில் அடிக்கணும், இதுதான் நம்ம வேலை. அப்படி இருந்தாதான் 200 ரூபாய் காசும் அதுக்கான ஒரு பரிசும் வந்து வரும் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் பேசின ஒவ்வொரு பேச்சுக்குமே வந்து கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயம் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு சீமான் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, ஓகே மக்களோட ஆதரவு நமக்கு இருக்கு அப்படின்னு வந்து அவர் நினைச்சிட்டாரு. பட் அது வந்து முழுக்க முழுக்க தப்பு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும், அங்க இருந்தவங்களுக்கே தெரியும். இப்ப யாராவது ஒருத்தர் எழுப்பி இவ்வளவு நேரம் சீமான் என்னப்பா பேசினாரு அப்படின்னு கேட்டா, தெரியல என்னவோ பேசினாரு, கை தட்ட சொன்னாங்க, கை தட்டின அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, தலைவர் இதை பேசிட்டாரு அதை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அவருக்கு வந்து பரிஞ்செல்லாம் பேசவே மாட்டாங்க. சோ அவரை புகழ்ந்து பேசவும் இங்க வந்து யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த இளைஞர்களுமே வந்து தமிழக வெற்றி கழக பக்கம் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா
மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதனால கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காகவே விஜயகாந்துக்கு நடந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நடிகர்களுக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காகவும் விஜயகாந்த் மாதிரி நம்ம இழந்ததுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாது, இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகம் பக்கமா சாஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க என்னதான் மாத்தணும்னு நினைச்சாலும் உங்களோட பேச்சுகள் மாறுமே தவிர இந்த விஷயம் எப்பவுமே மாறாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, இளைஞர்களும் சரி விஜய் பக்கம் தான் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களோட இந்த கேவலமான பேச்சாலலாம் யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பா பாத்தீங்கன்னா பல நெட்டிசன்கள் சீமான கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சீமான் விஜய் அவர்களை கலாய்ச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, தம்பி ஏதாவது ஒரு பக்கம் நில்லுப்பா, ரோட்ல நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவ அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிருந்தாரு. பட் அதுவே அவருக்கு ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் அவரு எந்த பக்கம்னே இது வரைக்கும் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காரு. தன்னிச்சையா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போய்கிட்டு இருக்காரு. நீங்க தனித்து நின்னாலும் சரி, கூட்டணியில நின்னாலும் சரி, எங்க நின்னாலும் உங்களால முழுசா நிக்க முடியாது அப்படின்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. உங்க கட்சியோட நிலவரம் என்ன, உங்க கட்சியோட நிலைமை என்ன அப்படின்றதே நீங்க இன்னும் புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே சீமான கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, காட்டுல புலி வேட்டையாடிக்கிட்டு இருக்கு, சிங்கம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கப்போ இந்த அணில் கொஞ்சம் ஓரமா ஓடி ஓடி நடுவுல குறுக்க நெடுக்கலாம் ஓடி விளையாடும். அந்த மாதிரி நீ ஓடி விளையாடிட்டு இருக்கப்பா, போய் மரத்து மேல ஏறி சேஃபா இருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தெரியும் யாரு அப்படி குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு இருக்கா, யாரு சேஃபான ஜோன்ல போய் இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். நடக்க போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்னே வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு மக்களுடைய கருத்து கணிப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களே இதை நிறைய பேர் ஷேர் பண்ணி அதுக்கான ஒரு தக்க பதிலடையும், அதாவது சீமான் பேச்சுக்கான ஒரு தக்க பதிலடையும் கொடுத்துட்டுதான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு பஞ்ச டைலாக்கும் சொன்னார். பொதுவா விஜய் பேசுறதுதான் டைலாக், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுறாரு, ஃபயரா பேசுறாரு, பட ஷூட்டிங்ல பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு சீமானுமே பாத்தீங்கன்னா எந்தெந்த படத்துல இருந்து எந்தெந்த டைலாக்ஸ் எடுத்து பேசுனாரு அப்படின்னு தெரியல. அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தம்பி சினிமாவில சிவனோட ஆட்டத்தை பார்த்திருப்ப, அரசியல் இனிமேல் இந்த சீமானோட ஆட்டத்தை பாப்ப அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. சீமானோட ஆட்டத்தை நாங்க எவ்வளவு தடவை பார்த்தாச்சு, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் உங்களோட ஆட்டத்தை நீங்க நிறுத்த வேண்டாம், ஆடிக்கிட்டே இருங்க. ஆடி 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 கடைசியில நீங்களா ஓஞ்சு நிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பொதுவா மலையை பார்த்து ஏதாவது ஒண்ணு குலைச்சுக்கிட்டே இருக்கும். மலை அசையாது, அது குலைச்சு குலைச்சு டயர்டாயி போயிடும். அந்த மாதிரிதான் சீமான் பேசி பேசி டயர்டாயி ஒரு நாள் போயிடுவாரு. அன்னைக்கு எங்களோட தலைவர் வெற்றியை கண்டு நிப்பாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த இளைஞர்கள் சீமான கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதிகமா பகிரப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. பட் இவரை தவிர, இவங்க கட்சியில இருக்கிறவங்கள தவிர மத்த யாருமே இவரோட பேச்சு பெரிய அளவுல மதிக்கவும் இல்ல, இது வரைக்கும் அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தான் இவருக்கான ஒரு ரிப்ளையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இவரோட பேச்ச பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்கவே இல்லை, யாரும் கண்டுக்கல. அதுதான் உண்மை. இவ்வளவு விஷயங்கள் ஃபயரான ஒரு டைலாகா பேசின சீமான் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர் என்ன சொன்னாருன்னா, காலா படத்துல ஏதோ ரஜினி படத்துல டைலாக்லாம் இவர் பேசினதுதான் ரஜினி பேசியிருக்காரு காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 79வது சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி பேசினார்ல விவசாயிகள் பத்தியும் கஷ்டப்படுறவங்களை பத்தியும் ஏழை எளிய மக்களை பத்தியும் பேசியிருந்தாரு. அதுவே என்னோட ஸ்கிரிப்ட் தான். இப்ப நான் இங்க என்ன பேசுறேனோ அததான் அங்க பேசியிருக்காரு. அவர் பேசுனது அப்பவே நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது மோடி பேசினதே என்னோட ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இவரோட பேச்சு ரொம்பவே வியப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கேலி கிண்டல் பண்றதா நினைச்சிட்டு அவரே கலாய்ச்சிக்கிற மாதிரி தான் இங்க எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கலாய்ச்சிட்டோம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு.
பட் கலாய் வாங்கினது அவர்தான் அப்படின்றது இப்ப வரைக்கும் அவருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து பறந்த விசிலும் அந்த கைத்தட்டமும் அந்த கூட்டமும் வந்து அவரோட கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி அது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, காசு கொடுத்து சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். சோ வாங்கின காசுக்கு வேலை செய்யணும்ல. 5 ரூபாய்க்கு வேலை செய்யணும், நம்ம எப்பவுமே வந்து அதிகமா தான் வேலை செய்வோம், ஒரு 50 ரூபாய்க்கு. சோ வாங்கின 200 ரூபாய்க்கு வேலை செய்ய அப்படின்னா 2000 ரூபாய்க்கான வேலையை வந்து அவங்க அங்க செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் வந்து பிரபாகரனுடைய பிள்ளைகள்ரா, போராட்டக்காரர்கள்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு வெற்றிகரமா மதுரையில 2வது மாநில மாநாடு நடத்த போறாரு. அவர் பார்த்த போராட்டங்களை விடவா நீங்க பாத்துட்டீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யாருமே இந்த ஸ்ட்ரகுலும் கொடுக்கல. உங்களை யாரும் ஒரு பெரிய போட்டியாவும் நினைக்கல, ஒரு பெரிய பொருட்டாவும் நினைக்கல. நீங்களா கட்சி ஆரம்பிச்சீங்க, நீங்களா வந்து கட்சின்னு சொல்லி பேசுனீங்க, நீங்களா அரசியலுக்குள்ள வந்தீங்க, நீங்களா எல்லாம் பண்ணிக்கிறீங்க, நீங்களே உங்களை உயர்த்தி பேசிக்கிறீங்க. இதுல தமிழ்நாட்டுல முதல் பெரிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி நீங்களா பெருமை பீத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமானோட பேச்சையும் சீமானையும் பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம், இந்த வார்த்தை போர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் அவர்களை பத்தி சீமான் பேசின இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த முதலமைச்சரா கண்டிப்பா விஜய் வருவாருன்னு ஒரு சைடு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க, ஒரு சைடு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் வந்துட்டு திமுகவுக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுப்பாரு அப்படின்னுமே வந்துட்டு இன்னும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் ஒன்னும் ஆளுங்கட்சியா வரணும், இல்லாட்டி எதிர்கட்சியா வரணும். கண்டிப்பா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கிட்டையும் இருக்கு, முக்கியமா இளைஞர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவிகள் எல்லாருமே வந்துட்டு விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நாமளும் அதை தான் வந்து பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ விஜய் நடத்தக்கூடிய இந்த 2வது மாநில மாநாடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தி டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.